ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து பொங்கல் பானை வந்து ரெடி பண்ணிட்டேன். நைட்டே வந்து கேஸ் எல்லாம் கழுவி கேஸை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூவெல்லாம் வச்சு புட்டு வச்சுட்டேன். வாங்க நம்ம பொங்கல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் பண்ணி வந்து பாலை ஊற்றிக்கலாம். பொங்கலை வந்து பால் ஊற்றி செஞ்சோன்னா பொங்கி வரும் நல்லா. இப்போ நம்ம அரிசி கலந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். பொங்கலுக்கு வந்து நான் 1 கிளாஸ் பச்சரிசி, 1/4 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அரிசி கலந்து தண்ணி எல்லாம் நல்லா ஊற்றி வச்சு அரிசி வந்து ஒரு 3 டைம் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றுங்க. இப்போ தான் நம்ம அடுப்பு கத்தல் பண்ணியே எடுத்து வச்சிடலாம். அரிசி போட்டுடலாம். கிழக்கு சைடில் தான் பொங்கி வந்தது இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பொங்கலை கொண்டாடுறது வந்து தை முதல் நாள் தான் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். வந்து தை மாதத்துக்கு ஒரு பழமொழியே இருக்குது. அது என்னன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழரோட பண்டிகை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாம் பொங்கலை வந்து மறந்துடுறாங்க. நாம தான் எல்லாம் அவங்களுக்கு, நம்ம வர ஜென்ரேஷனுக்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும். நாமளே இப்போ பண்ணாம இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் தமிழர் திருநாள்லாம் மறந்துடும். நம்ம தமிழர்களுக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து இந்த பொங்கல் திருநாள் தான். வந்து பொங்கல் வாங்குறப்போ பொங்கல்னு சொல்லி இன்னைக்கு எப்படி இந்த நாளை நம்ம மகிழ்ச்சியோட கொண்டாடுறோமோ அதே மாதிரி வருஷம் ஃபுல்லா நம்ம மன மகிழ்ச்சியா வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தை முதல் நாள பொங்கல் சொல்லி நம்ம வரவேற்கிறோம். பாருங்க, நல்லா ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இது கூட வெல்லத்தை சேர்த்து போறேன். வெல்லத்தை நான் ஏற்கனவே தட்டி வச்சிருந்தேன். எல்லாம் பொடியா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கட்டியா இருந்துச்சுன்னா கிளறி விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம பொங்கல் பானையில எடுத்து ஊற்றிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த நெய்யோட வாசம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பொங்கலோட. அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் பொங்கல். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பகவானுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டிலே ஹாலில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து அலோடு கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வெளியே போய் பொங்கல் செய்யறதுக்கு. அதனால நாங்கள் வீட்டு ஹால்லேயே சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். வந்து ஈஸ்ட் சைடில் தான் பண்ணியிருக்கோம். இங்க இந்த பொங்கல் பானை வந்து டெக்கரேஷன் பண்ணது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லா நான் பொங்கல் வைக்கிறதுக்குள்ள டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்டாரு. பொங்கல் எடுத்து நம்ம இலையில வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிடலாம். நீங்களும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுங்க.
இந்த பொங்கலை நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்களும் உங்க குடும்பத்தோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த பொங்கலை நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்க. நீங்க எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க எல்லாரும். ஹாப்பி பொங்கல். இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்க வீட்லயும் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் வந்து வேற வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சூப்பர். வீட்டுக்கார சூப்பர் சொல்றாரு, பொங்கல் சூப்பரா இருக்கான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல். ஐயோமா எனக்கு யாருமே பத்தவே இல்லை. என்ன மம்மி சூரியன் வந்துச்சு. எப்படி இருக்குமா? அந்தாண்ட இருக்கு சூரியன். சூரியன் வந்துச்சு. பொங்கல் பொங்கல் நீங்க சொல்லணும். நீங்க